நீங்க ஒரு பவர் பிஐ டெவலப்பரா ஒரு கம்பெனில ஜாயின் பண்றீங்க. ப்ரீவியஸ் டெவலப்பர் ரிசைன் பண்ணிட்டாரு. டேஷ்போர்ட ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அந்த மாடல்ல பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய காலம்ஸ் இருக்கு, நெறைய டேபிள்ஸ் இருக்கு. நீங்க யூசுவலா என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, ஒவ்வொரு டேபிளா ஓப்பன் பண்ணி என்னென்ன காலம்ஸ் இருக்கு, என்ன டேட்டா இது, எங்கேருந்து வருது அப்டின்ற மாதிரி ஒவ்வொரு டேபிளா நீங்க செக் பண்ற மாரி இருக்கும். டாக்ஸ் வியூ மூலமா ஈஸியா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்டின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு டேபிள்லையும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து எவாலுவேட் இன்ஃபோ டாட் டேபிள்ஸ் இது கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் மாடலில் என்னென்ன டேபிள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிடும். அந்த டேபிளில் ஏதாவது ஒன்று ஹிடனாக இருந்தால் கூட உங்களுக்கு இங்கே காட்டும் ட்ரூ அப்படின்னு வரும். அதே மாதிரி எப்போ கடைசியாக மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க, அதோட டேபிள் ஐடி என்ன, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் ஐடியும் இருக்கும், இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். இதுதான் ஐடென்டிஃபையர். ஸோ அதே மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் ஸ்ட்ரக்சர் வைஸ் நடந்திருக்கா, என்ன டேட்டில் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி உங்களால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம காலம்ஸ் பார்க்கணும். ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படின்னா, சேம் எவாலுவேட் கொடுத்துருக்கேன். இன்ஃபோ டாட் காலம்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் மூலமாக உங்களோட ஓவரால் மாடலில் என்னென்ன காலம்ஸ் இருக்கோ எல்லா காலமும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி இது இந்த காலமுக்கான டேபிள் ஐடி, இந்த காலம் எங்கே இருக்குன்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக டேபிள் ஐடி இருக்குது. இந்த டேபிள் ஐடியை இங்கே டேபிளோட மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் காலம் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த காலமுக்கான யூனிக் ஐடியும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி ஏதாவது ஒரு காலம் ஹிடனாக இருந்தால் உங்களுக்கு இங்கே ட்ரூன்னு காட்டும். இப்போ இங்கே எது காட்டுது இல்லையா, இந்த மாதிரி ட்ரூன்னு காட்டும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் காலமில் யூனிக் வேல்யூஸ் இருந்தது, எல்லாமே யூனிக் வேல்யூவாக இருந்ததுன்னா ட்ரூன்னு காட்டும். யூனிக்கே இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு காட்டும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் காலம் வந்து எங்கேருந்து வருது, சப்போஸ் இந்த காலமை நீங்கள் ரீநேம் பண்ணியிருந்தீங்கன்னா ஆக்சுவல் சோர்ஸ் நேம் காலம் என்ன அப்படின்றது இங்கே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி பர்டிகுலராக இந்த காலம் வந்து நீங்கள் கால்குலேட்டர் காலமாக க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதோட டேட்டா இருந்தது அப்படின்னா டேட்டோட ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒவ்வொரு காலமுக்கான கம்ப்ளீட் மெட்டா டேட்டாவையும் நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் மாடலை 1 by 1 பார்க்குறத விட இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோ டாட் மெஷர்ஸ் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷனுக்கு இன்ஃபோ டாட் மெஷர் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்ட்ரி அப்படின்ற காலம் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா, இது எங்கேருந்து வருது அப்படின்றத இந்த டேபிள் ஐடென்டி, இந்த டேபிளோட ஐடி நம்பர் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ 1038ன்றதை நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிம் கஸ்டமர்ஸ்ன்றதுல வந்து வருது. அதே மாதிரி நீங்கள் ஒரு டேபிளை டெவலப்பர் ஹைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லெட்ஸ் இப்போ நான் வந்து இங்கே ஹைட் பண்ணுறேன் ஆர்டர்ஸ் கிளீன்ஸை. இப்போ இதை நீங்கள் டேபிளில் போய் ஆர்டர்ஸ் கிளீன்ஸ்க்கு நேராக பார்த்தீங்கன்னா, இதை ரன் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. ஆர்டர்ஸ் கிளீன் இங்கே ட்ரூன்னு வந்துருச்சு பாருங்கள், ஹிடனில் இருக்குது. ஸோ இது மாடலிங் வியூவில் இருக்குது, அதனால் நமக்கு இங்கே ஹிடனாக இருக்கிறது தெரியுது. பட் ரிப்போர்ட் வியூவில் போனீங்கன்னா அந்த டேபிளே இங்கே உங்களுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி ஹிடன் டேபிளையும் உங்களால் ஈஸியாக டாக்ஸ் வியூ மூலமாக பார்த்துக்க முடியும். ஏன்னா சில பேர் டெவலப்பர்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, நிறைய டேபிள் இருக்கும்போது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கண்ட்ரி 3 டிஃப்ரெண்ட் டேபிளில் இருக்குது, எந்த டேபிள்லேருந்து கரெக்டாக ட்ராக் பண்ணோம் அப்படின்றது தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ கண்ட்ரி நீங்கள் சர்ச் பண்ணும்போது 3 இடத்துல வரும். ஸோ யூசர் ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு ஏதாவது டேபிள்லேருந்து ட்ராக் பண்ணிடுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஹைட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹைட் பண்ண டேபிளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் டாக்ஸ் வியூ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக எந்த டேபிள் ஹைட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். அதே மாதிரி காலமை ஹைட் பண்ணலாம். ஸோ இது சம்மந்தமாக இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு மாடலில் புதுசாக நீங்கள் அன்ஃபெமிலியர் மாடலில் உங்ககிட்ட கொடுக்குறாங்க, நீங்கள் அதை எப்படி குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன சொல்லலான்னா, நான் வந்து டாக்ஸ் வியூவில் இன்ஃபோ ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி என்னால் டேபிள்ஸ், மெஷர்ஸ், காலம்ஸ் இது எல்லாத்தையுமே ஆடிட் பண்ண முடியும். அது எங்கெங்கேருந்து வருது அப்படின்றத ஈஸியாக என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்
அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டாக்ஸ் வீடியோ சீரிஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த சீரீஸில் ஒரு கேபிஐ எப்படி வேலிடேட் பண்ணுறது, ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, மெஷர் எப்படி டெஸ்ட் பண்ணுறது, கேபிஐ டாக்குமெண்ட்ஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, அதே மாதிரி நீங்கள் ஒரு நியூ பவர் பி டெவலப்பராக ஜாயின் பண்ணும்போது மாடல் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம மாடலை எஃபிஷியண்ட்டாக எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுதான் வந்து டிஎம்டிஎல் வியூ. ஸோ டிஎம்டிஎல் வியூ மூலமாக மெட்டா டேட்டாவை எப்படி மேனேஜ் பண்ணுறது, மாடலை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பல்காக மெஷர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, மெஷர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது எப்படி, ஒரு லார்ஜ் மாடல் இருந்தால் அதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். டிஎம்டிஎல் வீடியோ சீரீஸில் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.